அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியிலே இருந்து மீன ராசிக்கு மாறுகிறது. இந்த வெள்ளிக்கிழமை நல்ல மங்களமான ஒரு தினம். காலை 8:26 மணிக்கு அந்த சனி பெயர்ச்சி நடப்பதாக வாக்கிய பஞ்சாங்க கணிதம் சொல்லுகின்றது. சனி பெயர்ச்சி என்னாலே நமக்கு எல்லோருக்கும் ஒரு விதமான அச்சம் வந்துவிடும். அதென்னவோ தெரியவில்லை, இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்முடைய மக்கள் மிகுந்த அளவில் கவலைப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நுட்பத்தை உணர்ந்தவர்களும் பக்தி நிறைந்தவர்களும் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதில்லை. அதனால் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் இல்லாமல் போய்விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது, அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பலன்கள் இவர்கள் சொல்வது போல சனி பெயர்ச்சியை மட்டும் வைத்து கொண்டு கணிப்பது கிடையாது. காரணம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகாரங்க ஓஹோன்னுட்டு இருப்பாங்கன்னுட்டு சனி பெயர்ச்சி பலன் சொல்லுது. சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி வருது, கும்பம், மீனம், மேஷம் 7.5 சனி வருது, கன்னிக்கு நேராக 7 சப்தமச்சனி கண்டச்சனின்னு சொல்லுவாங்க அது வருது, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டமச்சனி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி போகிறார் ஆகையினால் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அஷ்டமச்சனி நிஜமாலுமே சிம்ம ராசியை பாதிக்குமா அப்படி என்றால் பெரிய அளவில் பாதிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாம் பாதிக்கும்னு சொல்லுவார்கள், ஆனால் பாதிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. பல விஷயங்கள் அதில் இருக்குது. சனி குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஓடுகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்திலே நேர் 8வது ராசிக்குரிய நட்சத்திரத்தின் முதல் அமைப்பில் என்ன வருதோ அந்த நட்சத்திரத்தை தான் பாதிக்கும். ஏன்னா அது போயிட்டே இருக்கும் 2.5 வருஷம். இப்போது மகம்பூரம் உத்திரம் சிம்மராசியில் வருதுன்னா மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நேர் 8ல் பூரட்டாதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பூரட்டாதிக்கு அப்புறம் உத்திரட்டாதி ஒரு முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் தான் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் பாதிக்கும். மற்ற எல்லாருக்கும் அந்த ராசியில் இருக்கிற எல்லாருக்கும் பாதிக்காது. சனி என்பது கர்ம லாபாதிபதி என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு விதத்தில் சொல்லணும்னா ஒருவனுடைய ஜீவனம் என்று சொல்லக்கூடிய தொழில், அவனுடைய வயிற்று பிழைப்பு, அவன் இந்த உலகத்திலே வாழ வேண்டியதற்கான வேலை, இவற்றையெல்லாம் நிர்ணயம் செய்து தருவது சனி. அதுதான் 10 கர்மராசி என்று சொல்லுவார்கள். அவன் எப்படி உழைக்கிறானோ அதை போல் அவனுக்கு லாபம் கிடைக்கும். அதுதான் லாபாதிபதி என்று சொல்லுகின்ற 11வது ராசி. இது 2க்கும் பொறுப்பேற்றி கொண்டிருக்கிறவர் சனி பகவான். சனி பகவானுக்கு தான் அடுத்தடுத்த 2 ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. 10, 11 காலச்சக்கரத்துக்கு 10வது ராசியும் 11வது ராசியும் சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன அர்த்தம்? எது கர்மாவோ அதுதான் விளைவு, என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம தவறு செய்தால் கட்டாயமாக தயவு தாட்சண்யம் இல்லாமல் சனி பகவான் அதற்கான விளைவுகளை கட்டாயமாக தருவார். ஒரே விஷயம்தான், நம்ம நல்லது செய்தால் சனி பகவான் நல்லது செய்வார். அது அஷ்டமச்சனியாக நடந்தாலும் நல்லது செய்வார். ஏன்னா கெட்டது செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை. அவர் என்ன பண்ணணும், நல்லது செஞ்சால் நல்லது தரணும், கெட்டது செஞ்சால் கெட்டது தரணும். அப்போ 8வது ராசியில் போகும்போது 8வது ராசியே கெட்ட ராசி தானேன்னுட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்தில் எதிர்பாராத பல பலன்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத இன்சூரன்ஸ் பணம், என்னைக்கோ வராதுன்னு நினச்ச சொத்து சேர்றது, இதெல்லாம் அஷ்டம ராசியினுடைய பலன்கள். அதனால் அஷ்டமச்சனி கெட்டது செய்யணும்னு நினைக்காதீங்க. நம்முடைய ஊழ்வினை, நம்முடைய டெபாசிட், நாம் செஞ்ச நல்லதெல்லாம் நல்ல விதமாக இருந்தால் கட்டாயமாக சனி பகவான் நல்லது தான் செய்வார். மகர கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சனி பகவான் பெரிய அளவில் தீமை செய்வது கிடையாது, மகர கும்பராசியிலை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி குறிப்பிட்ட சனியினுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், சனியினுடைய நட்சத்திரமாகிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த அனுஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இதில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஜீவனத்தை கொடுப்பார், நல்ல ஆயுளை கொடுப்பார். அஷ்டமச்சனி வருகின்ற பொழுது பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மற்ற கிரக காம்பினேஷன், உதாரணமாக செவ்வாயும் சனியும் சேருதுன்னு வச்சுக்கிங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ தனுசில் செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். இல்லாட்டி போனால் கன்னியில் இருந்துக்கிட்டு 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். இல்லை சிம்மத்தில் இருந்துக்கிட்டு 8ஆம் பார்வையாக பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது
இந்த செவ்வாய் சனி சந்திப்பு நடக்கக்கூடிய அந்த 45 நாட்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனியினுடைய தலங்கள்னுட்டு சிலது இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்கிற மூலமூர்த்தியை வணங்க வேண்டும். எப்படி சனி தலங்கள் வருதுன்னா, சனி தந்தோஷத்தை நீக்கிய தலங்கள். அவர் எப்படி வரம் வாங்குறாருன்னா, எப்படி இப்போ பொழிச்சொலூரில் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் பொழிச்சொலூர்னுட்டு இருக்குது. அங்கே இந்த குளத்தில் புஷ்கரணியில் மூழ்கி அந்த ஈசனை தரிசனம் செய்து தன்னுடைய தோஷத்தை நீக்கி கொண்டார். அப்போ அந்த பொழிச்சொலூரில் இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணால் சனியினுடைய தோஷம் விலகும். திருநள்ளாறு நல தமயந்திக்கு அந்த நலனுக்கு சனி தோஷம் விலகிய இடம். அங்கே இருக்கிற அந்த மூர்த்தியை நம்ம வணங்கினால் சனி பகவான் மகிழ்வார். ஏன்னா சனியினுடைய தோஷம் விலகிய இடத்திலே சனியினால் மற்றவர்களுடைய தோஷம் விலகும். அதே மாதிரி திருக்கோடிக்காவலன்ட்டு ஒரு ஊர் இருக்குது. இதெல்லாம் சனி தனி சன்னதியில் இருக்கக்கூடிய தலங்கள். முடிந்தால் அந்த அஷ்டமச்சனி நடக்கக்கூடியவர்கள், 7.5 சனி நடக்கக்கூடியவர்கள் ஒரு நாள், அந்த 2.5 வருஷத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை பார்த்து போய் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியையும் தனி சன்னதியிலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் வணங்கி விட்டு வருவது சாலச் சிறந்த பலனை தரும். இப்படி பலவிதமான தலங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே சனிக்கிழமை அன்னைக்கு எள் கலந்த சாதம் ஒரு பிடி காக்கைக்கு வைத்து விட்டாலே நமக்கு இந்த சனியினால் வரக்கூடிய தோஷங்களெல்லாம் போய்விடும். அதே மாதிரி ரொம்ப கடுமையான சனி தோஷம் இருக்கின்ற பொழுது ஒரு நல்லெண்ணெய் விளக்கு, அந்த நல்லெண்ணெய் விளக்கில் கொஞ்சோண்டு எள் கலந்து நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி சனி பகவானை நினைத்தால் அவருடைய தோஷங்கள் குறைந்துவிடும். மிக அற்புதமான இந்த ஒரு பாடல் போதும் சனி தோஷம் இல்லாமல் செய்துவிடும். சென்னைக்கு பக்கத்தில் திருக்கச்சூர் அப்படின்ட்டு ஒரு தலம் இருக்குது. சுந்தரர் அந்த இடத்துல ஒரு அருமையான பாடல் பாடி இருக்கிறார். எப்படி தெரியுமா பண்ணுறார்? காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டு உனை ஏத்தி ஆறுதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிதே. அதாவது சனிதோஷம் விலகுவதற்கு ரொம்ப சின்னதாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். சிவனை கூட பிடிக்க வேண்டியது இல்லையா, சிவனை வணங்குகின்ற அடியார் கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டால் சனியால் பிடிக்க முடியாதான். காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டு உனை ஏற்றி ஆறுதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிதே. நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். ஓதக் கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவா எனை ஆழ்வாய் ஆதற்கழனில் பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. கச்சூர் கோயில் அம்மானேன்னு பாடுகின்றார். ஆலக்கோயில் அம்மானேன்னுட்டு ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு அடியார்களை சிவனடியார்கள் பக்கத்திலே இருந்தால் சனி பகவானுடைய தோஷங்கள் விலகிவிடும். கோயிலில் போனோம்னா எப்படியும் அங்கே சிவனடியார் கூட்டம் இருக்கும். அங்கே உட்கார்ந்து அவர்களோடு சேர்ந்து ஈசனை வழிபட்டு நம்ம வந்தாலே சனி நம் அருகிலே நெருங்காது. நம்முடைய குற்றங்களை அவர் மன்னித்து நமக்கு நல்வாழ்வு தருவார். 7.5 சனி நடந்தாலும் அஷ்டமச்சனி நடந்தாலும் எந்த சனி நடந்தாலும் இதை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். சனியினுடைய தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக விலகிவிடும்.